ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி. இந்த மாதிரி மூவி போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மூவியோட அல்டிமேட்டே இதில் வர 5 குட்டி பசங்க தான். மறக்காமல் இந்த மூவியோட ஃபுல் பார்ட்டையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஆல்ரெடி 3 Dads 1 Momன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ராமா ஒன்று போயிட்டுருக்கு. மறக்காமல் அதையும் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் தான் லின்னு. அவங்களுக்கு வந்து லேபர் பெயின் வந்துருச்சு போல், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துட்டே இருக்கிறதுனால கத்திக்கிட்டே இருக்காங்களா. அப்போ வந்து சடனாக அவங்க பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து யாருனே தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் ஸ்டே பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின். இவர் யார், இவர் எதுக்காக நம்ம ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணாருன்றத நம்ம இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் இப்படி வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்களா. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுமா, ஆனால் இன்னும் கொஞ்சம் குழந்தை உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கே, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா, நீ எப்படின்னா எஃபோர்ட் போடுன்ற மாதிரி சொல்ல. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்னன்னு பார்த்தா நம்ம லின்னோட வயதில் வந்து மொத்தமாக 5 குழந்தை. இப்போ ஒரு குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க. நம்ம லின்னு சொல்கிறாங்க, டாக்டர் என்னால் முடியும், நான் கண்டிப்பாக என் குழந்தைய பெற்றுப்பேன், நான் ஸ்ட்ராங்காக தான் டாக்டர் இருக்கேன், நீங்கள் எப்படியாவது பத்திரமா என்னோட 4 பேபியை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்களா. டாக்டரும் வந்து நான் பத்திரமா எடுத்து கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு 5 குழந்தைய பிறந்துட்டு அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. இவர் தான் கு. நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அது இவர் கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம கு வந்து ஒரு குவோட கம்பெனிக்கே பிரசிடென்ட் மாதிரி. அவர் உள்ளே வந்துட்டே இருக்கும்போது அவர் சீட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவரும் யார் இதுன்ற மாதிரி கேட்டால் அந்த சீட்டில் ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான், நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு. அவன் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, ஹாய் டேடி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த பையனை பார்த்து, டே என்னடா சொல்கிற, நீ யார், எதுக்கு என்னை பார்த்து இப்போ டேடின்னு சொன்னேன், நான் உனக்கு டேடியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த குட்டி பையனும், ஆமாம் நீங்கள் தான் எனக்கு டேடி, நீங்கள் என்னோட டேடின்னா நான் தானே உங்களை டேடின்னு கூப்பிட முடியும், இங்கே பாருங்கள் நான் தான் உங்களோட பயாலஜிக்கல் சன்னு, அதுக்கான ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது, நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்டை தைரியமாக தூக்கி கொடுக்குறான்னா நம்ம ஹீரோ சரி என்னமோ கொடுக்குறான் சின்ன பையன்ற மாதிரி வாங்கி படிக்கிறாரு. வாங்கி படித்தா அவருக்கே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும், டேய் இதெல்லாம் உண்மையா, நான் எப்போ நம்ப முடியும், உண்மையை சொல்கிறா, உன்னோட அப்பா அம்மா யார் அப்படின்ற மாதிரி நம்ம கு வந்து அந்த குட்டி பையனை பார்த்து கேட்க அந்த குட்டி பையன் ஒன்னே, முதல்ல நீங்கள் எனக்கு குழந்தைன்னு சொல்கிறத நிறுத்துங்க, எனக்கு 5 வயசு ஆகுது, அது மட்டும் இல்லை என்னை பெத்த அப்பாவே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அட என்னடா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இவன் ரொம்ப பேசிட்டே போகிறான்னா உடனே கு வந்து, சரி ஓகே நான் அப்பாவாகவே இருக்கேன், அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த குட்டி பையனும், அம்மா தானே அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்ற மாதிரி இழுத்துட்டே இருக்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதே ஆஃபீஸில் தான் கிளீனராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ள குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. என்னடா இது பிரசிடென்ட்டோட கேபின்லேயே உட்காந்துட்டு இருக்கானேன்ற மாதிரி, ஐயோ என் பையன் உள்ளே இருக்கான் விடுங்க விடுங்கன்ற மாதிரி கத்த கார்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை யாரோ கத்துறாங்க, சரி உள்ளே விடுங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோடனே அவங்களோட பையனை பார்த்து, டே ஸ்டாரு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த பையனும், அம்மா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேம்மா, அப்பா இங்கே தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோனும், அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கே இப்போ தான் தெரியுது இவர் இங்கே தான் இருக்காங்கன்றது. அப்புறம் தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. என்னென்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோனோட அப்பா வந்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட ஸ்டெப் மதர் தான் அவங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு நம்ம ஹீரோனோட கம்மி வயசு தான். அதனால ஒரு தங்கச்சி மாதிரியே வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து எல்லா காசையுமே பிடுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் அம்மா இறந்த அப்புறமா எல்லா காசையும் பிடுங்கி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு துரத்துற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோனை சரியான ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டணும், இவளோட அப்பாவுக்கு வந்து இவ மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிக்கிற ஜூஸில் அவளுக்கே தெரியாமல் ஏதோ தப்பான மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி இந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மிஸ்டர் வேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரனை தெரியும். அந்த பணக்காரனுக்கு நம்ம ஹீரோயின் முன்னாடி ரீச்சாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருந்திருக்குமா. அதனாலே வந்து அந்த மிஸ்டர் வேங்கு கிட்ட இந்த ஸ்டெப் மதரும் அவளோட பொண்ணும் போயிட்டு பேரம் பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோனை வச்சு நாங்கள் வந்து ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தப்பான மருந்து கலந்து கொடுத்து உன்ட்ட வந்து விட்டுறோம், அதுக்கான காசை நீ என்கிட்ட செட்டில் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வச்சு இந்த ஸ்டெப் மதரும் அவளோட பொண்ணை வந்து டீல் பேசியிருப்பாங்க. டீல் பேசினபடியே நம்ம ஹீரோனோட ட்ரிங்க்ஸில் வந்து அந்த மருந்தையும் கலந்து விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனால கொஞ்சம் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலையா. இந்த பொண்ணு வேற சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வாமா கூட்டிட்டு போகலன்னா அவர் ரொம்ப கத்துவாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ தடுமாறிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து 2 கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போறாங்க. இதில் விட அந்த ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போறா. அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோயின் 2 பேரும் தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போலான்ற மாதிரி ஓடிட்டே இருக்காங்களா. இதில் ஹீல்ஸ் வேற ஒரு பக்கம் உடஞ்சு போகுது. அந்த இடத்துல தான் நம்ம கூவை வந்து அந்த ஹோட்டலில் பார்த்துருப்பாங்க. நம்ம கூவும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம கூ வந்து கேட்குறாங்க நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் யார்மா நீ என் மேலே வந்து இப்படி அடிக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் உடனே அவரை பார்த்து, இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் ரூம்லேயே பிடிச்சி தள்ளி விட்டு இவ்வளோ உள்ளே போயிட்டு கதவு க்ளோஸ் பண்ணிடுறா. அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பார்க்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, ஏதோ மருந்து கலந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால ஹீரோ பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் சுத்தமாக முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டாக அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. அதனால அவருமே அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அவர் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுறாரு போல். என்ன ஆகுதுன்னா இந்த டைமில் தான் அவங்க 2 பேருமே ஒரு 1 night stand ஸ்டே பண்ணிடுறாங்க. இதனால தான் நம்ம ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃபீஸில் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல 2 பேரும் ஒரே டைமில் பார்த்துருக்கும் போது இதுதான் நடந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி 2 பேரும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஓ அப்போ என் பையன் தானே அது, என் பையன் இந்த 5 வருஷமாக நீ என்கிட்ட மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் ஹாய் ஆமாங்க அது நான் தான், அது இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க நான் குழந்தைய கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல, இருந்தாலுமே நம்ம ஹீரோன் வந்து சரி விடுங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நம்ம மீட் பண்ண அந்த மாதிரி இருந்து போன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்ப பார்க்க ஹீரோ விட மாட்டாரு. அது எங்க நீ எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோவோட மடியிலேயே நம்ம ஹீரோனை உட்கார வச்சுக்கிறாரா. இதை பார்த்து அசிஸ்டன்ட் உடனே குட்டி பையன் கண்ணை மூடி டேய் தம்பி இதெல்லாம் நீ பார்க்காத கண்ணை மூடுன்ற சொல்கிறாங்க. இந்த பையனோட பேரு ஸ்டாரோட கண்ணை போத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ உடனே நம்ம ஹீரோனை பார்த்து சரி லின் எல்லாத்தையும் விட்டுரு, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசி ஆகணும், குழந்தைய எதுக்காக இத்தனை நாள் மறைச்சி வச்சேன், எதுக்காக என்கிட்ட காட்டலைன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் வந்து எங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அது ஏதோ 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்த ஒரு விஷயம், அதுக்காக நான் உங்கள் மேலே பழிய போட முடியுமா, நான் எதுவுமே நினச்சிக்கலங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க, நான் வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் வந்து போகலான்னு தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே எதுவுமே சொல்ல அவங்க விரும்பவே இல்லை. 5 குழந்தைங்களை பற்றி அவங்க பேச்சு எடுக்கல. அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோ ஹீரோவை பார்த்து இனிமேல் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோனே கையை பிடிச்சி அது எப்படி நீ இப்படி சொல்லுவ, என் குழந்தைய எனக்கே தராம நீ மட்டும் கொண்டு போயிட்டு என்ன பண்ண போற, நான் என் குழந்தைய விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க ஹீரோயின் ஒண்ணி வயிற்று பிடிச்சிக்கிட்டு ஐயோ என் வயிறு கலக்குதுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் விடுங்களா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்கே வந்து தப்பிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி பாத்ரூம் போகிறேன்னு சொல்கிறாளேன்ற மாதிரி கையை விடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து டேய் ஸ்டார் வா 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 அம்மா கூட ரெஸ்ட் ரூம் அம்மாவுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பையனையும் அங்கே வந்து கூட வந்து இழுத்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எதுக்கு இவ குட்டி பையனெல்லாம் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அந்த ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஹீரோவால் நம்ப முடியல ஹீரோயினை எங்கே வராமல் போயிடுவாள்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் போய் தேடி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிடுறாங்க. ஏதோ செவத்துக்கு பின்னாடி வந்து குட்டி பையனை வச்சு ஒழிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ தேடுறாரு, ஏமாத்திட்டாலா இனிமேல் இவ்வளோ நான் எங்கே கண்டுபிடிக்கிறது, என்னோட பையனை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ கிட்ட ஏதோ ஸ்கேட்டிங் போர்டு வர மாதிரி இருக்குது. ஏதோ குட்டி பொண்ணு தான் ஓட்டிட்டு வரா. அவன் ஓட்டிட்டு வரது நல்லா ஓட்டாமல் நம்ம ஹீரோ காலிலே வந்து மோதிடுறா. மோதினது அவதான், ஆனால் கீழே அவளே விழுந்துடுறா. மயங்கியே விழுந்துடுறா. ஏதோ ஒரு அதிர்ச்சியில் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு என்னடா இந்த பாப்பா வந்து என் காலில் வந்து இடிச்சிட்டு இவளே இப்படி கண்ணு மூடி கீழே விழுந்துட்டாலே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் தூக்கி பார்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை எந்திரிக்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ வந்து எழுப்புன்னு எழுப்பிட்டு இருக்காரு. பாப்பா எந்திரிக்கலையா, சரி தூக்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்ற மாதிரி அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் தூரத்தில் ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு இருக்கான். இவன் யாருன்னா இவனும் நம்ம ஹீரோனோட பையன் தான். இவன் வந்து ஸ்டார் மாதிரியே இருப்பான். இவன் பேர் லிட்டில். இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானா, இவன் கூட யார் யார் வந்திருப்பாங்க தெரியுமா, இந்த குட்டி பாப்பா வந்தால அவ பேரு மோமோ, அவளும் நம்ம ஹீரோனோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் கூட ஸ்டார் 3 பேருமே ஒன்னா தான் வந்திருப்பாங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. முதல்ல ஸ்டார் உள்ள போயிருப்பான், அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ மோமோ வந்து என்ன ஸ்டார் என்ன உள்ள போனாங்க, இன்னும் அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையானே தெரியல, அவன் இன்னும் வெளியவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம லிட்டில் என்ன சொல்றான்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவன் வருவான் அப்படின்னு சொல்லும் போதே மோமோ கேட்க மாட்டா. இல்ல நானே போய் அப்பாவை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு ஸ்கேட் பண்ணிட்டு அவங்க அப்பா தேடி போயிட்டே இருந்திருப்பாள். அப்பதான் இப்படி இடிச்சு கீழே விழுந்திருப்பா. அப்ப இவன் தூரத்துல நின்றுட்டு ஐயோ தங்கச்சி இப்படி கீழே விழுந்துட்டாலே, அப்பா வேற தூக்கிட்டு போறாரு, இப்ப நான் அம்மாண்ட என்ன சொல்றது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி நம்ம லிட்டில் பயந்துட்டு இருக்கான். வீட்டுல காட்டுறாங்க நம்ம ஹீரோன்னு சரியான கோவத்துல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு 4 பசங்களை முன்னாடி நிக்க வச்சுட்டு இருக்கேன். மொத்தம் 5 பசங்க, இன்னும் 2 பையனுங்க இருப்பாங்க. அவங்க பேரு டாம் அண்ட் ஜெரி. அப்போ நம்ம ஹீரோன் வந்து பசங்களை பார்த்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிங்க, ஆஃபீஸ்க்கே வந்து அப்பாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு என்னை கோத்து விட பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்போ எல்லாரையும் அடிக்கலான்னு பார்க்கும்போது அப்போ 4 பேருமே வந்து வேணாம் அவனை அடிக்காதீங்க, இல்லை இவனை அடிக்காதீங்க, நான் தான் பண்ணேன்னு மாற்றி சொல்லிட்டு இருக்கா. அப்போ டாம் அண்ட் ஜெரி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கவே மாட்டானுங்க. அவனுங்க கொஞ்சம் சின்ன பசங்க தானா. அவனுங்க உடனே வந்து நம்ம ஹீரோன் கையை பிடிச்சிட்டு அம்மா இல்லைம்மா வேணாம்மா அண்ணாவை அடிக்காதீங்கம்மா, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்களே, ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அவங்க அண்ணன் தம்பியானாங்களாம் ஃபர்ஸ்ட் பொறுக்கிறவங்க செகண்ட் பொறுக்கிறவங்கன்னு இருக்கும்ல, அந்த வயசுல தான் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லிட்டில் வந்து அவங்க அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா அம்மா மோமோ தங்கச்சி என்ன ஆனான்னு தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஹீரோனுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தானே இல்லைன்னு உங்களோட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு மோமோ வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி இருப்பாங்களே அந்த பாட்டியை போயிட்டு ஐ பாட்டின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியல, அட யார் பாப்பா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த குழந்தை பாட்டின்னு சொல்லு. அதனாலே மோமோ மேலே அந்த பாட்டிக்கு ரொம்பவே பாசமாக இருக்கு. அந்த பாப்பாவை மடியில் தூக்கி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி வந்து எனக்கு ஒரு முதல் பேர் இருக்கான், அவன் வந்தோடனே நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவே இந்த பாட்டிக்கு வந்து ஒரு பேரன் தான்.
அப்போ நம்ம ஹீரோ வந்தோடனே மோமோ வந்து அவங்க அப்பா பார்த்த சந்தோஷத்தில் டாடி டாடின்ட்டு ஓடி போய் ஹக் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவ யாரா இவ மறுபடியும் டேடின்றாங்களே அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோனும் கரெக்டாக அங்கே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு மோமோ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பக்கம் மோமோ ஒன்று கண்ணெல்லாம் இழுத்து காய்ச்சி பவு காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ பார்த்தோன்னே ஐயோ நீங்களாம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரி நான் போயிட்டு வரேன் பை பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தைய இவங்க குழந்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹீரோ என்ன பண்ணுவாரோன்ற மாதிரி பயத்தில் தான் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்களா. மோமோ ஒன்னே அம்மா என்னம்மா என்னை விட்டு போகிறீங்க, இங்கேயே அப்படி விட்டு போவீங்க, நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கன்னு சொல்ல நம்ம லின்னுக்கு என்ன சொல்லணுன்னே புரியல. இல்லை நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போகலான்னு பார்க்கும்போது மோமோ அழ ஆரம்பிச்சிடுறா. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் கஷ்டப்பட்டு டேடி கண்டுபிடிச்சேன், ஆனால் நீங்கள் என்னை எங்கேயே தனியாக விட்டுட்டு போகிறீங்க, என்னை இப்படி தான் விட்டு போவீங்களாம்மா, ஏமா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ண நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அவர் ரொம்ப அழுவே ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோனா நல்லா கோத்து ஊட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்த்து சரி லின் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு லின்னோட கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு. உள்ளே உட்காந்துட்டு இருக்க பாட்டிக்கும் மோமுக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே லின்னை கூட்டிகிட்டு போயிட்டு லின்னை பார்த்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா, எத்தனை பேர் இன்னும் மறைச்சி வச்சுட்டு இருக்கா, அன்றைக்கி வேறு எஸ்கேப் ஆகி போயிட்ட, இப்போ என்னென்னா இந்த குழந்தை என்ன அப்பான்னு சொல்லுது, நீ என்னென்னா அம்மான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனே உங்களுக்கும் எனக்கும் பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான், அது ஸ்டார் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல ஒன்று லின்னு பார்த்து கேட்குறாரு. அப்போ இந்த குழந்தை யாரு, இந்த குழந்தை எதுக்கு என்ன அப்பான்னு சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது அப்போ லின் வந்து சொல்கிறா இந்த குழந்தை ஒன்றும் உங்களுக்கும் எனக்கும் பிறக்கல, இது எனக்கும் வேற ஒருத்தருக்கும் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்லிடுறா. நம்ம கூக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பொய் சொல்லாத, உன் கேரக்டரை நீயே இப்படி அசிங்கமாக பேசிக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம லின் சொல்கிறா இல்லை இந்த குழந்தை எனக்கும் வேற ஒருத்தருக்கும் பிறந்துச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் சொன்னீங்களே ஸ்டார்ன்ற பையனுக்கும் இந்த பாப்பாவுக்கும் வந்து 1 இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 இயர் சின்ன பாப்பா இவ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுது. அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாங்க எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, என்னன்னா மோமோ பிறக்கும் போது அவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு டிசீஸ் இருந்திருக்கும், அதனால அவளோட நேமை மட்டும் ஒரு 1 இயருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால எந்த இடத்துல செக் பண்ணாலும் ஒரு 1 இயர் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா, அது மட்டும் இல்லை அவள் ஹைட்லையும் கொஞ்சம் குட்டியா, அதனால இப்படி சொல்லி சமாளிச்சிடுறா. எங்கே இவ்வளோ சொன்னா இவ்வளோ வந்து இவர் கேட்க போறாருன்னு நினச்சி அந்த உண்மையை மறைச்சிடுறா. நம்ம ஹீரோ வர சரி ஓகே என்ன வேணா நடந்துட்டு போகுது, உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒன்று நீ என் கூட வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாடு, அப்படி இல்லையா என்னோட பையன் ஸ்டாரை என்கிட்ட தனியாக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. என்ன இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு போறீங்க, வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனே சீக்கிரமாக ரெண்டுத்துல எதனா ஒன்று சூஸ் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க என்ன கிளம்பிட்டா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க என் குழந்தைய திருட பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. 5 பேரையும் வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு 5 பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பசங்களா சப்போஸ் உங்களை வந்து யாருன்னா என்கிட்ட திருட வந்தாங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போவீங்க, யார் பக்கம் இருப்பீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்குறாங்க. இல்லைனா தொலைஞ்சா கூட இல்லை யாருன்னா உங்ககிட்ட வந்து உங்களை கூப்பிட்டா கூட நீங்கள் அவங்க கூட போயிடுவீங்களா, இல்லை ஏன் கூட இருப்பீங்களான்ற மாதிரி கேட்க பசங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நாங்கள் அம்மா கூட மட்டும்தான் இருப்போம், எங்களுக்கு அம்மா தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வர நம்ம ஹீரோனுக்கு வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துச்சு போல, ஒரு பார்ட்டியில் க்ளீனிங் ஒர்க் நடக்குதான், அதனால அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கூப்பிட நம்ம ஹீரோனும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. யூனிஃபார்ம்லாம் மறுபடியும் போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்தோட டோர் தட்டினா யாருமே திறக்க மாட்டாங்க. சரி நம்மளே உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் டோரை திறந்துட்டு உள்ளே போகிறாங்களா. உள்ளே போனவங்க ஏதோ பார்ட்டி நடக்கிறத பார்க்குறாங்க. சரி உள்ளே போன்ற மாதிரி இன்னும் உள்ளே போனால் அவங்க மேலே கரெக்டாக தண்ணி ஊற்றுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை வேணும்ட்டே பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஸ்டெப் மதரும் அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணும் தான். என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த ஸ்டெப் மதரோட பொண்ணுக்கு பர்த்டே, அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆனாலும் இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் உள்ள வர அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு என்னது இவள் லின் தானே, லின் ஃபேமிலியில் இருக்கும்போது மட்டும் ரொம்ப ரிச்சாக சுற்றிட்டு இருந்தா இப்போ என்ன இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்க இந்த ஸ்டெப் மதரும் ஆமாம் இவ பண்ண வேலைக்கு வேற எப்படி இருப்பாங்க, அதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி அங்கேயும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனே ஆமாம் நான் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணாலும் ஆனால் சொந்தமாக உழைச்சி தான் சம்பாதிக்கிறேனே தவிர உங்களை மாதிரி அடுத்தவங்க சொத்தை ஒன்றும் நான் ஆட்டையை போடலன்ற மாதிரி நம்ம ஹீரோனோட ஸ்டெப் மதரே பார்த்து சொல்லிவிட அந்த ஸ்டெப் மதருக்கு கோவம் வந்துச்சு போல. அவங்க உடனே நம்ம ஹீரோனை வந்து கண்ணத்துலேயே ஒரு அறைய விட்டுறாங்க. என்னன்னா என்ன பார்த்தாடி நீ சொத்து திருடின்னு சொல்கிறன்ற மாதிரி நம்ம ஹீரோன் அடிக்க நம்ம ஹீரோயின் திரும்பி கையெல்லாம் அவங்க அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. உடனே அந்த தங்கச்சிக்காரியும் நம்மளும் இந்த நேரத்தில் அசிங்கப்படுத்திடுவோம் இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவளோட கேக் ஒரு பீஸ் எடுத்து அங்கே கீழே போட்டுட்டு என்ன க்ளீனிங் வேலைக்கு தானே வந்த இந்த கேக்கு க்ளீன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் அதை பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோனோட பசங்களாம் நம்ம ஹீரோனோட ஷர்ட் பட்டனில் ஏதோ சின்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒர்க் பார்த்தனால இதை நடக்கிறது எல்லாம் அவங்க லைவாக பார்த்துட்டு இருக்காங்க லேப்டாப்பில்.
நம்ம ஹீரோனும் சரி க்ளீன் பண்ணலான்ற மாதிரி கீழே உட்காடுறாங்க. அந்த ஸ்டெப் மதர் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோனை குளிய வைக்கிறாங்க. அப்போ இந்த தங்கச்சிக்காரையும் நம்ம ஹீரோனை பார்த்து இரு க்ளீன் பண்ணாத, இந்த கேக் ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா, அதனால நீ க்ளீன் பண்ண வேணாம், இதை வந்து நீ வாயால் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்து நம்ம ஹீரோன் வாயில திணிக்க பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ திடீர்னு ஒருத்த வரான். இவ யாருன்னு பார்த்தா இவனோட பேர் ஜூவை. இவன் வந்து இந்த தங்கச்சிக்காரிக்கு இப்போ ஒரு ஃபியான்சியா இருக்கவன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தவன், இப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன லவ் பண்ணுவேன், இப்போ நீ இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் புரியுது இவன் வந்து இவ்வளோ இப்போ லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு. அந்த ஸ்டெப் மதர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன நீ தான் விட்டு ஓடிட்ட, தப்பு பண்ணிட்டு விட்டு ஓடிட்ட, இனிமேல் அவன் எப்படி உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி சொல்லி காட்டு. அவனை ஒன்னே ஆமாம் உன்னை எப்படி நான் இப்படி கல்யாணமாக பண்ணிக்க முடியும், ஏமாற்றிட்டு போயிட்டா, ஏதோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 5 வருஷம் கழிச்சு நீ இப்போ வருவேன், இப்போ நான் பின்னாடி வந்து சுத்தணுமான்னு கேட்க நான் இருந்தோன்னே உன்னை யாரும் என் பின்னாடி வந்து சுத்தலாம் சொல்லலை, யார் பின்னாடி வேணா நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டெப் மதர் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கணத்துலேயே அடிக்கிறாளா. அப்போ அந்த தங்கச்சிக்காரியும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஸ்டார் வந்து எல்லாருக்கும் ஐடியா சொல்லிட்டு இருக்கான். நம்ம அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சீக்கிரம் போயிட்டு அப்பாவை 2 பேர் கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டாமும் ஜெரியும் நீங்கள் 2 பேரும் போயிட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அம்மாவை அடி வாங்க விடாமல் பார்த்துக்கோங்க, நான் இங்கே லேப்டாப்பை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் வந்து எல்லாருக்கும் ஐடியா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை எக்ஸிக்யூட் பண்ண எல்லாரும் கிளம்பிட்டாங்களா. நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூவை இருக்கான்ல, அவன் வந்து என் அத்தையும் என் அத்தை பொண்ணையும் நீ திட்டுறியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் விட்டு இவ போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவளை அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோன் வந்து கத்தி எடுத்து காமிச்சு எவனா என் ட்ரெஸ்ஸில் கையை வச்சுங்க, அதுக்கப்புறம் என் கையில் இருக்க கத்தி உங்கள் கழுத்தில் இறங்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்கள பயமுத்திட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களும் சரி ஓகே கத்தியை வச்சுட்டு இருக்கான்னு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த தங்கச்சிக்காரி கழுத்தில் இருக்க ஒரு நெக்லஸை பார்த்துடுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா அது. அவங்க அம்மாத்தை பார்த்தோன்னே என் அம்மாவோட நெக்லஸ் அது குடிடி அப்படின்ற மாதிரி கிட்ட போக நம்ம ஹீரோயின் அந்த ஜூவை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். என்ன தைரியம் வந்தா என்னோட ஒய்ஃபாக போகிறவ கழுத்தில் கையை வைக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட அப்போ டாம் அண்ட் ஜெரி அந்த பக்கம் வந்துடுறானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு என் அம்மா மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை யாரும் அடிக்கக்கூடாது, அப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்ல அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு ஓ உனக்கு 2 பசங்களா, இவங்க தான் உன் பசங்க போல, 5 வருஷம் நல்லா வளர்த்துருப்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து பேச நம்ம ஹீரோன் ஒன்னே என் பசங்க கிட்டலாம் வராதிங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல அந்த ஜூவை ஒன்னே டேய் போய் முதல்ல அந்த 2 பசங்களை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களை பிடிக்க வச்சிடுறான். நம்ம ஹீரோனும் என் பசங்களை ஒன்றும் பண்ணாதீங்கடா, அவங்கள எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோனோட அப்பா வந்துடுறாரு. வந்தவர் அவங்க அம்மாவில் பார்த்து திட்டுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை பிடிச்சி என்னடி வீட்டு மானத்தை வாங்கிட்டு போனது பத்தாது 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் யார்கிட்ட இருந்து ப்ரெக்னென்ட் ஆனேன்னே தெரியலையே, இப்படி மறுபடியும் வந்திருக்க, இந்த குழந்தைங்க யாருன்னு கூட தெரியல, இங்கே வந்து கூப்பிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனோட தங்கச்சி ஒன்னே ஹீரோனை பார்த்து சரி நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணுன்ட்டு என்ன சொல்கிறானா உங்கள் அம்மா வந்து சாதாரணமாக செத்தாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே இருக்க ஸ்டெப் மதர்லாம் பார்க்குறாங்க சரி உண்மையை சொல்லிட்டு போட்டவ அப்படின்ற மாதிரி. அப்போ தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறான்னா உங்கள் அம்மா ஒன்றும் நார்மலாலாம் சாவலை, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்கள ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்களே, அப்போ வந்து அந்த இடத்துல சிக்னலில் ரொம்ப டிராஃபிக் கூட ஆச்சு, அந்த டிராஃபிக் யாரால் ஆச்சு தெரியுமா, அது வந்து நம்ம அப்பாவால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அப்பாவோட மூஞ்ச பார்க்கணுமே, அட போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே சரியான கடுப்பு, என் அம்மாவை கொண்டது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி வந்து நிற்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒயின் பாட்டிலாம் தூக்கி அவர் மேலே அடிக்க பார்க்க ஜஸ்ட் மிஸ்ஸில் அது கீழே போய் விழுது, அவர் மேலே படல. இவ இப்படி அடிக்கிறதுல பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இங்கே வந்து இடத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை கிளீனர் வேலைக்கு கூப்பிட்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அதுக்கு தண்டனையா என்னோட ஷூவை வந்து க்ளீன் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்ல நம்ம ஹீரோனும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதே குட்டி பசங்களை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்காகவே நம்ம ஜூவை என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு ஒயின் பாட்டிலை தூக்கி கீழே உடச்சி போட்டு இந்த பாட்டிலில் முட்டி போட்டு என்னோட ஃபியான்சியோட காலோட ஷூவை நீ துடைக்கணும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை பார்த்தா குழந்தைங்களோட கழுத்தை ரொம்ப நெரிக்கிறானுங்களா. அதனாலே நம்ம ஹீரோன் வந்து சரி பண்ணுறேன் குழந்தைங்களை ஏதோ பண்ணிடாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அந்த கண்ணாடி பாட்டிலே வந்து முட்டி போட்டு அவர்களோட ஷூவை துடைக்கலான்ற மாதிரி போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து யார் இது என்னோட ஒய்ஃபை வந்து யார் கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அவங்க வந்துடுறாரு. அதான் ஆல்ரெடி ஸ்டார் வந்து பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல 2 பேர்கிட்ட, அந்த 2 பேர் யாருன்னா மோமோவும் லிட்டில் தான். 2 பேரும் போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களா. நம்ம கூ வந்து எங்கே என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே வராரு. அப்போ வந்து மோமோ ஒன்னே யார் எங்கள் அம்மாவை பார்த்து கிண்டல் பண்ணது, இவர் யார் தெரியுமா, இவர் தான் எங்கள் அப்பா கூ அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்கவங்களாம் பேரை கேட்டு கூவா யார் அந்த பெரிய இண்டஸ்ட்ரி ஓனரா, கூ கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீதி பேர்லாம் நம்ப மாட்டாங்க. அடைச்ச இவரெல்லாம் போயிட்டு யார் கூன்னு நம்புவா,
அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளீனர் பொண்ணு வந்து ஒய்ஃபை வச்சுட்டு இருப்பாரு கூலா அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறா கூவை பார்த்து. அதுவும் கூவை பார்த்து என்ன சொல்றான்னா, என்ன கோட்டெல்லாம் வாடகை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டியா, இந்த கிளீனர் காரி தான் உன்னை வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு வர சொன்னாலா என்ன அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கல. நம்ம ஹீரோனை பார்த்து பிடிச்சி என்னாச்சு உனக்கு ஓகேவான்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோன் ரொம்ப தயங்கி பதில் சொல்லவும் ஹீரோக்கு வருதே பாருங்க கோபம். அவர் கூட வந்தவங்க கிட்ட இருந்து ஒரு பேட்டை வாங்கிக்கிறாரு. பேட்டை வாங்கி யார் அது என்னோட ஒய்ஃபை கிண்டல் பண்ணது சொல்லுங்கடா முதலன்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து முன்னாடி வந்து கூ கழுத்து பிடிக்க நம்ம ஹீரோ வந்துடுது. ஒரு தள்ளு தான் தள்ளுறாரு. உடனே வந்து இந்த அப்பா வந்து பின்னாடி போய் விழுறன்ற பேரில் தலையெல்லாம் இடிச்சு ரத்தமே ஊற்ற ஆரம்பிச்சுது. இதை பார்த்து ஸ்டெப் மதர் ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிடுச்சு யாருன்னா வாங்கலன்ற மாதிரி சொல்ல தங்கச்சிக்காரி ஒன்னே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போதே சூவை ஒன்னே டே யாரா நீ கூனா நான் நம்பணுமா, நானே கூவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கூட என்ன அவர் பார்த்தது இல்லை, நீ பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கூன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம கூ ஒன்னே நீ நம்பினா என்ன நம்பலனா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லும் போது சூவை ஒன்னே அதான் நம்பினா என்ன நம்பலனா என்னன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா, எங்களோட டே அதுவுமா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சூவை கத்த திடீர்னு பார்த்தா அந்த இடத்த வந்து நிறைய பேர் ரவுண்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வரவங்கள கையில் வெப்பனோட வந்து நிற்கிறாங்க. கீழே வந்து இந்த ஜூவையை அதுக்கப்புறம் இந்த ஜூவையோட ஃபியான்சி அதான் நம்ம ஹீரோனோட தங்கச்சிலாம் பார்த்துட்டு யாரா இவங்க வெப்பன்ஸோடு வந்து நிற்கிறாங்களேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவோட தம்பி தான் அங்கே வரான். வரவன் என்ன நடக்குதுங்க என்னோட அண்ணனை எவன்டா அவன் கிண்டல் பண்ணதுன்ற மாதிரி சொல்லிட்டு வர அப்போ ஜூவை பார்க்குறான். இவர் தானே என்னோட பாஸ் அப்படின்ற மாதிரி தலை வணங்குறான். என்னன்னு பார்த்தா இவன் கூ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். ஆனால் யாரு கீழே ஒர்க் பண்ணுறான்னா நம்ம ஹீரோட தம்பி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தம்பிக்காரன் வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து என்னன்னா என்னாச்சு இவங்க தான் ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாண்டா இவனுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க நானே பார்த்துக்கலாம் தான் இருந்தேன் நீ ஏன்டா வந்து அப்படின்ற மாதிரி கேட்க தம்பி ஒன்னே ஏன்னா இவனுங்களுக்குலாம் வந்து நீ பார்த்துட்டு இருக்க நானே பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரி சொல்ல தம்பி ஒன்னே கையில் ஏதோ வெப்பன் எடுத்துட்டு எவன் என் அண்ணனை பார்த்து கிண்டல் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஜூ வந்து பயந்துடுறான். ஐயோ என்ன இவர் அண்ணன்றாரு பாஸே அண்ணன்றாருன்னா அப்போ இவர் தான் கூவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ மட்டும் இவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலன்னா கண்டிப்பாக நம்மளை கொன்னே போட்டுருவாரு இல்லைனா வேலையுமே போயிடும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு ஜூவை உடனே வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோட தம்பியை பார்த்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணல எல்லாமே இங்கே நிற்கிறாள் இவ தான் இந்த கிளீனர் பொண்ணு தான் இந்த சண்டைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதனால தான் நாங்களாம் புரியாமல் பேசிட்டோன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கை காமிக்க நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோன்னு சொல்லிடல கை போட்டு ஏய் யாரை பற்றி பேசுகிறா இவ என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருக்கார் நல்ல மனுஷனாக இருப்பார் போலே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே அப்போ வந்து ஹீரோனோட தங்கச்சி ஒன்னே என்ன இப்படி பேசுகிறீங்க இவளோட கேரக்டர் தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ தான் ஆல்ரெடி 2 குழந்தை தான் எனக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னால் இப்போ புதுசாக நீங்கள் ஒரு 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இதுதான் மறுபடியும் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா எத்தனை குழந்தைய தான் இப்போ பெற்றுப்பா எத்தனை குழந்தை இவளுக்கு இருக்குன்னே தெரியாமல் இவளுக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டெப் மதரும் அவளோட பொண்ணு வந்து ரொம்ப மாற்றி நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக பேச அப்போ நம்ம ஹீரோன் வந்து சைலண்டாக இருக்கும்போது அப்போ ஹீரோ கேட்குறாரு இந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க ஆக்சுவலி மோமோ வந்து வேற யாருக்கும் பிறந்தவெல்லாம் கிடையாது உங்களுக்கு பிறந்தவ தான் நான் வந்து உங்ககிட்ட உண்மையை மறைச்சிக்கிட்டேன் எங்கே என்னோட குழந்தை என்கிட்ட பறிச்சிருவீங்களும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலை அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்களே அவங்க 2 பேரையும் நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ கூட நம்ம ஹீரோன் வந்து அந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோட பசங்க தான்ன்ற உண்மையை வந்து சொல்லவே இல்லை அப்போ நம்ம ஹீரோவும் சரி எல்லாம் உண்மையை கேட்டுக்கிட்டீங்களா நான் என்னோட ஒய்ஃபோட பேச்சை தான் நம்புவேன் இப்போ சொல்கிறேன் இவங்க எல்லாருமே என் குழந்தைங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தங்கச்சிக்காரி ஒன்று ஹீரோனை பார்த்து என்னடி என் பர்த்டே பார்ட்டிலே வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருளை எடுத்து நம்ம ஹீரோன் கழுத்தில் குத்த போகிறாளா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அதனால அந்த தங்கச்சியோட கழுத்தையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓரமா போ என் ஒய்ஃபை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு அப்போ தம்பியெல்லாம் நின்று பார்த்து தான் இருக்கான் அப்போ ஜூவை என்ன ரொம்ப ஓவராக போறீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்போ இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒன்று ஸ்டெப் மதரை போட்டு என் அம்மாவைய பிளான் பண்ணி கொள்றேன்னு சொல்லிட்டு நல்லா லெஃப்ட் ரைட் ஆடி விட்டுட்டு இருக்காங்க தங்கச்சிக்காரியை பார்த்து என்ன நீயா கொடுத்துறியா இல்லையான்னு கேட்க தங்கச்சிக்காரியும் உடனே அந்த நெக்லஸை கழட்டி இந்த அவங்க அம்மாவோட செயினை நீயே வச்சுக்கோ அதுக்கு பதில் எங்களை விட்டுரு எங்களை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனே தங்கச்சிக்காரியை பார்த்து அவ்வளோ ஈஸியாக ஒன்று விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டீங்களா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு 1 மந்த்தில் என்கிட்ட வரணும் எங்கள் அம்மாவோட சொத்து எல்லாமே என்கிட்ட வந்தாகணும் இனிமேல் எந்த பொருளும் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்காரை பற்றி ஃபுல்லாக மிரட்டி விட்டுற அந்த பொண்ணும் சரி வாங்கம்மா போகலாம் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா ஃபியான்சியும் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறா நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எவ்வளோ நாள் தான் நம்ம ஹீரோனே அடி வாங்கிட்டு இருப்பாங்க எந்த தப்பு பண்ணாமல் அப்போ குட்டி பசங்க இருக்காங்களா லிட்டில் மோமோ 2 பேருமே வந்து அவங்க அப்பாவை பார்த்து அப்போ அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது பண்ணாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கூவனி ஓ பசங்களுக்கு பசிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்போ உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு வாங்கி தரேன் வரீங்களா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பசங்களை பார்த்து கூப்பிட நம்ம ஹீரோயினையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்போ ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் லிட்டில் மோமோ இவங்க 4 பேர் மட்டும் போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினுக்கு வந்து மனசெல்லாம் ஒரே வருத்தம் 2 பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டுமே இதில் 3 பேர் என்ன பண்ணுறது ஸ்டாரி டாமும் ஜெரி உங்கள் 3 பேரையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் இதில் வேறு 3 பேரில் வந்து டாமும் ஜெரியும் வேறு தத்து பிள்ளைங்கன்னு வேறு சொல்லிட்டேனேன்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த பாட்டு அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.